முற்காலத்துல எதுவுமே இல்லாத பிரபஞ்சத்துல முதல் முறையா பிரம்மாவும் விஷ்ணுவும் தோன்றறாங்க. பிரம்மாக்கு அப்போ 5 தலைகள் இருந்துச்சு. நான் தான் ஆதிசக்தி, எனக்கு தான் சக்திகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாக்குவாதம் பண்ணி சண்டை போட தொடங்குறாங்க. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த சமயத்துல அவங்களுக்கு நடுவுல ஒரு ஒளிப்பிழம்பானது தோன்றுது. அந்த ஒளிப்பிழம்பு எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறாங்க. அதனுடைய முதலானது என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. சரி அது எங்க போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை தேடி கீழே பாக்குறாங்க. கீழையும் அது எங்க போய் முடியுதுன்னு சொல்லி தெரியவே இல்ல. அப்ப பிரம்மாவும் விஷ்ணுவும் பேசி இந்த ஒளிப்பிழம்பின் அடியோ முடியவோ யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தயத்துக்கு வராங்க. அதன்படி அந்த ஒளிப்பிழம்பின் அடியை தேடி விஷ்ணு வராக அவதாரத்துல கிளம்பி போறாரு. பிரம்மா அந்த ஒளிப்பிழம்பின் முடியை தேடி அன்னப்பறவை வாயிலாக கிளம்பி போறாரு. 2 பேருமே பல ஆயிரம் ஆண்டுகள் அதனுடைய அடியையும் முடியையும் தேடி பார்த்தாங்க. ஆனா கிடைக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல அதனுடைய அடியை தேடி போன விஷ்ணு அவர்கள் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. அதனால கடவுள் விஷ்ணு நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போயிடுவோம், இனிமே முடியாதுன்னு சொல்லிட்டு மேல வந்தாரு. அப்ப மேல போயிட்டு இருந்த பிரம்மாவும் தன்னால அந்த ஒளிப்பிழம்பின் முடியை கண்டுபிடிக்க வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போக எத்தனைச்சாரு. அப்ப திடீர்னு அவருடைய கைகள்ல ஒரு தாளம்பூவானது வந்து விழுகுது. அப்ப அந்த தாளம்பூ கிட்ட இந்த ஒளிப்பிழம்பின்